நீங்கள் ஜெயிக்க நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த அம்மாவில் வேற மாதிரி பழி வாங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் இல்லையான்னு கேட்டார். ஏனாரு, கன்னியாகுமரி திருவள்ளூர் வரைக்கும் நீங்கள்லாம் வந்து ஜேக்கு ஓட்டு போடுங்க அப்பா நீங்கள்லாம் கேட்குறீங்க, நான் தடையில்லை. இப்போ இவர் பாண்டிச்சேரியில் நிற்கிறாரு, பாண்டிச்சேரியில் நிற்கிற ஆனந்த் சார் டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிறாரு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். கண்ணாடி ஒன்று போதாமா பார்த்துங்க, தம்பிக்கு கண்ணாடி அடி போட்டால் என்ன இருக்கும் துக்கம் விசாரிக்கிறாங்க. அம்மா தளபதி மேலே பாசம் வச்சு நாங்கள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தில் ஊற்றி வச்சாங்க சார். 42 வயசில் ஒரு மகனை தத்தெடுக்கிறாங்க. இதை தவிர அந்த மகனுக்கு பெரிய நடிகர் வீட்டில் பொண்ணு எடுக்கிறாங்க. உலகமே அசத்துற மாதிரி ஒரு மாவட்டத்தில் திருமணத்தை நடத்துறாங்க. அப்படி திருமணம் நடத்த அப்படி தத்தெடுத்த பையனை கஞ்சா வச்சு உள்ள போட்டாங்க. உங்களை எல்லாம் சும்மா விடுவாங்களான்னு டைரக்டர் சொல்லித்தான் விஜய் சார் அம்மா அப்படின்னு பேசினாரு. கலைஞர்கிட்ட டைரக்டரும் விஜய் சாரும் போனார். கலைஞர் விஜய் கையை பிடிச்சி இப்படி இழுத்தாராம், உட்காந்துக்கிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு எல்லாம் உன்னால தான் அப்படின்ட்டாராம். விஜய் சார் அண்ணே அந்த கீழே ஒரு டைட்டில் போட்டுருக்கீங்களா, டைம் டு லீடு மாதிரி, அதை தூக்கிடுங்கன்ட்டார். சுறா படத்துக்கு சப்டைட்டில் என்ன தெரியுங்களா, டைம் டு லீடு போட்ட மாதிரி த லீடர், அவ்வளோதான். கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு வந்து போகாமல் இருந்ததும் அது ஒரு கால்குலேஷன் தான் சார். தளபதியில் கண்டிப்பாக போவார் சார். சார் நீங்கள் வந்தா அதாயிரும் இதாயிரும்ட்டு அவரை பயமுறுத்தி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என்ன ஆனந்த் மேல என்ன அலிகேஷன் வந்தது? இப்போ வந்து சார் 3 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு, தங்கப்பாடி வாங்கியிருக்கா, ஆனந்த் அப்படி பண்றாரு இப்படி பேசுறாரு, ஸ்கூலுக்கு போகாத வேலைக்கு போகாதான்னு அலிகேஷன் எத்தனை யூடியூப்ல ஆனந்த் சாரை பத்தி தப்பா வந்திருக்கு. இத்தனை இருந்தும் ஆனந்த் சாரை கண்டிக்காம ஏன் ஜான் ஆரோக்கிய சார் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஆனந்த் மாதிரி ஒரு கோமாளி கொடுத்து வச்சிருக்கீங்களே, நீங்க வந்து கமல்ஹாசன் மாதிரி டெபாசிட் வாங்க முடியாது சொன்ன ஆரோக்கியராஜ் கூட வச்சிருக்காரு, இன்னும் ஆனந்தையும் கூட வச்சிருக்காரு. இப்படி எல்லாம் இருந்த ஆனந்த் வச்சிருக்காரு. தளபதி இன்னொன்று மறந்தார் சார், என்ன தெரியுங்களா, ஆனந்த் சார் பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் தோத்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல போட்டிடுறேன்ட்டார். எஸ்ஏச்சிட்டார், நான் சுயேட்சைன்னா ஜெயிச்சிருவோம் சார், நீ ஜெயிச்சிருக்கலன்னு. இவர் நின்னது புஷி தொகுதி எம்எல்ஏ, இப்போ உப்பளம் தொகுதியும் பெருசாயிடுச்சு, அங்கே ஓட்டு ஜாஸ்தி. இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக 2வது இடம், அண்ணா திமுக 3வது இடம். இப்படி ஜெயிச்சவர் போன எலெக்ஷன்ல 10,000 ஓட்டு கூட வாங்கலை, தோத்துட்டாரு. இந்த எலெக்ஷன்ல நிற்கிறேன்ட்டு வந்துட்டார். டாக்டர் ரவி தளபதி கூட்டிட்டு போய் சொல்லி விஜய் சார்கிட்ட ஒரு பைட் கொடுக்க சொல்லு, கேமரா தூக்கிட்டு போகிறோம். பென்னி மில்ல ஷூட்டிங். தளபதி என்ன சொல்லிருக்கீங்கன்னாரு. நான் வந்து உரிமையாக பேசுவார், உட்கார வச்சு பேசுவார், ரொம்ப பாசம் காட்டுவார். பாண்டிச்சேரி ஆனந்த் வந்திருக்கார், எதுக்குண்ணா சார் சுயேட்சா போட்டிடுறாரு. அப்படியா, பரவாயில்ல ஜெயிக்கட்டும் பரவாயில்ல சார், கோச்சிக்காம ஒரு பைட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். என்னன்னு கொடுக்கணும், பாண்டிச்சேரி ஆனந்த் அவர்கள் சுயேட்சை நிற்கிறாரு, இந்த சுயேட்சை வேட்பாளருக்கு வாக்களிங்கன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் இல்லையான்னு கேட்டார். ஏனாரு, கன்னியாகுமரி திருவள்ளூர் வரைக்கும் நீங்கள்லாம் வந்து ஜேக்கு ஓட்டு போடுங்க அப்பா நீங்கள்லாம் கேட்குறீங்க, நான் தடையில்லை. இப்போ இவர் பாண்டிச்சேரியில் நிற்கிறாரு, பாண்டிச்சேரியில் நிற்கிற ஆனந்த் சார் டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிறாரு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆஹா அப்படியா சார், ஓகே சார். சார் ஒரே ஒரு ஃபோட்டோன்னு எடுத்துக்கிறேன், பைட்லாம் கொடுக்க மாட்டார். வெளியே வந்தேன், பார்த்தேன் கமலோட மேக்கப் மேன் கமல் நின்று இருந்தான். அவன் கையில் பச்சை கலரில் பவள மோதிரம் போட்டிருந்தான். கொண்டாடான்னு கலட்டி சார் ஃபோட்டோக்கு அவர் கையில் போட்டுருங்க சார். ஓகே, கையில் போட்டார், ஃபோட்டோ அடித்தார். ஆனந்த் ரவிராஜா இதை வச்சு போட்டோ அடித்து பேனர் வச்சு நான் பெரிய இல்லை சார், ரொம்ப சார். ஆனந்துக்கு வந்து ஒரு மோதிரம் போடுற மாதிரி நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ வாங்கி கொடுத்து அவர் ஒரு மரியாதை பண்ணியிருக்காரு. பண்ணி வச்சு போயிட்டாரா. நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, யாருக்கிட்ட வந்து, தளபதிக்கிட்ட வந்து, ரவிராஜா இன்னைக்கு பாண்டிச்சேரி புஷானந்துக்கு மோதிரம் போட்டாங்களே. ஆமாம் சார். ஃபோட்டோ எடுத்தீங்களா? ஆமாம் சார். எதுக்காக அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னாரு.
சார் மோதிரம் தளபதி போட்டான்னா அவருக்கு கெத்தா இருக்கும். அந்த போட்டோவோ போஸ்டோ பேனரோ டிவிலையோ எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க நடக்கிறதே வேறன்ட்டாரு. என்னடா அந்த போட்டோ எங்கும் வரக்கூடாது அப்படின்ட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா நிக்கிட்டு விட்டாரு. ஏன் சார் அவர் நிக்கிற சின்னம் என்ன? மோதிர சின்னம். நீ நடிக்கிறியா? மோதிர சின்னம் நிக்கிறங்காட்டிக்கு நீ மோதிரம் வாங்கி போட்டு எடுக்கிறியான்ட்டார் சார். கண்டுபிடிச்சிட்டார் சார். ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களா? தெரிஞ்சு. மோதிர சின்னம் தெரியும். என்னடா பண்றதுன்னு கமல் கையில மோதிரத்தை வாங்கி போடுறேன். எனக்கு அவர் சுயேட்சை நிற்கிறார் சார். இது விஜய் சார் தெரியுமா? விஜய் சார் பாண்டிச்சேரியில் விசாரணை பண்ணி பார்த்து அவர் பாண்டிச்சேரி மோதிர சின்னம் தெரிஞ்சோம்னா அட்டா ரவிராஜா பிளேம் பண்ணுறான், மோதிரத்தை போட்டு எடுக்கிறான், இப்போ பாண்டிச்சேரியும் மோதிர சின்னம் இதாகும் சொல்லி திட்டாரு. எனக்கு அவர் அரசியல் நாலேஜ் பாருங்க சார். இதெல்லாம் எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க நடந்து? இன்னொரு அரசியல் ஆனந்த மோதிரம் போடக்கூடாதுன்னு சொல்லி ஆனந்துக்கு போன் பண்ணி சார் தயவு செஞ்சு மோதிரம் விஜய் தெரிஞ்சு போச்சு சார் போட்டாதீங்க தயவு செஞ்சு வரக்கூடாதுன்னு அவரும் ஆஃப் பண்ணிட்டார். ஒரு நாள் விஜய் சார்ட்ட கேட்டேன், ஏன் சார் தளபதிக்கு மோதிரம் போட்டு எடுத்தீங்களே சார், பாண்டிச்சேரியில் அவ்வளோ மேடை மக்கள் முன்னால் நீங்கள் பேசாமல் வந்தீங்களே சார், அது ஏன் சார் அன்றைக்கி என்ன சார் பிளேட் உங்களுக்கு அப்படின்னா? உங்களுக்கெல்லாம் அரசியலே தெரியாதுன்னாரு. எங்களுக்கு தெரியாதா? பாண்டிச்சேரியில் யார் சிஎம்னாரு சார்? முதல் என்ன காங்கிரஸ், அதுக்கப்புறம் நாராயணசாமி, அதுக்கப்புறம் இப்போ யாரு சார்? இப்போ யாருமே இல்லை சார். தேர்தல் டேட்டே அனௌன்ஸ் பண்ணலை சார். அங்கே யாருமே இல்லை சார். அதனால தான் சார் உங்களுக்கு தைரியமாக பேச சொன்னேன். யாருமே அங்கே எம்எல்ஏ நிற்கல. தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண போகுது. இந்த டைமில் நான் நல்லது பண்ணுன்னா நாளைக்கு அது வேற மாதிரி பாதிக்குமா இல்லையா? அந்த மேடை இருக்கிற அரசியல் தலைவர்லாம் இதை வச்சு பிளான் பண்ண மாட்டானா சார்? விஜய் சார் காரை விட்டு இறங்க சொல்லி கையை பிடிச்சதுக்கு அன்னைக்கு தான் சார் உணர்ந்தேன். எப்படி யோசனை பண்ணியிருக்காரு பாரு சார். தேர்தல் ஆட்சி கலைஞ்சாச்சு, தேர்தல் தேதி அலோன்ஸ் பண்ண நேரத்தில் விஜய் போய் பாண்டிச்சேரியில் அரிசி கொடுத்தாரு, 3 சக்கரம் வெட்டி கொடுத்தா எவ்வளவு பாதிப்பு வரும் இதை சொன்னார் சார். நான் மோதிரம் போட்டோ வந்தால் எப்படி பாதிப்பு வரும்னு நினைக்கிறாரோ இதை அவர் கால்குலேட் பண்ணார் சார். சத்தியமா சார் அப்படின்னா வெயிட் பண்ணு அப்படின்னாரு சார். ஜேக்கு ஆதரவு அந்த சமயத்தில் ஜேக்கு ஆதரிச்சார் இல்லையா? அது முடிஞ்சதுக்கப்புறம் சார் கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் காலேஜில் ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் சார், அது கேன்சல் ஆயிடுச்சு சார். ஆமாம் நான் தான் பண்ண சொன்னேன், நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கு இல்லையா அப்படின்னாரு. ஆமாம் சார் நான் வரமாட்டேன், நான் பண்ண மாட்டேன். எவ்வளோ பணம் கொடுத்துருக்கான் சம்பத்து கோயம்புத்தூரில் இல்லை இந்துஸ்தான் காலேஜுக்கு? சார் 1,80,000 வாடகை சார், 1 லேக் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அதை அப்பாட்ட வாங்கி கொடுத்துருங்கன்ட்டார் சார். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான் சார், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பாலாபிஷேகம் பண்ணும்போது இங்கே எங்கள் கேரளாவில் பாலக்காட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டான். அதனால் அந்த குழந்தை அவன் ஒரு 1 லட்சத்து 2 லட்ச ரூபா வசூல் பண்ணி வச்சுருக்கான் சார், அதை கொடுக்கணும் சார். அப்போ ஒன்று கொடுக்கல சார், நீங்கள் கொடுக்குறீங்க, அதை கொடுத்துட்டு வரும்போது இந்துஸ்தான் காலேஜுக்கு வந்துடுங்க சார். சரின்ட்டார். நேராக பாலக்காடு போகிறார் சார். பாலக்காடு போய் அங்கே கொடுக்கும்போது விஜய் சார் கொடுக்க மாட்டேன்ட்டார், பேசாம நின்ட்டார். எவன் வசூல் பண்ணானோ நௌஃபிக்கு லயலா இவங்கெல்லாம் சேர்ந்து எர்சாதெல்லாம் சேர்ந்து அவங்க கையால் பணம் கொடுக்க வைக்கிறார். இதை கொடுத்துட்டு வந்தார். அப்புறம் நான் மெதுவாக கேட்டேன், ஏன் சார் அப்புறம் இந்துஸ்தான் காலேஜுக்கு வந்தார், லேட்டாக டேட் கூட முடிஞ்சு போச்சு, ஏன் சாருக்கு அன்னைக்கு இந்துஸ்தான் காலேஜுக்கு கூட்டு போனேன்? இந்துஸ்தான் காலேஜுக்கு போகும்போது கார் கண்ணாடி உடஞ்சிது, அது என்ன காரணம் தெரியுமான்னு கேட்டார். என்ன காரணம் சார்? எங்கள் அப்பா சொல்வார்னாரு. எச்சேச்சு கிட்ட சொன்னார், ரவிராஜா ஜே அம்மா சோபா அம்மா கூப்பிட்டு சொன்னாங்களா, நாங்கள் தான் மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, உங்கள் கணவர் வேற தலைவராயிட்டாரு, நீங்கள் வேற கலைமாமணிலாம் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோமே, எதுக்கு தம்பி தம்பி அங்கே போய் அரிசிலாம் கொடுக்குது, இப்போ கண்ணாடி உடஞ்சி போச்சு, அந்த கல் தம்பி மேலே பட்டுருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு யார் சொல்றது? ஜே அம்மா சோபா மாட்டார். எதுக்கு தம்பி மேல கல்லு பட்டா என்ன இருக்கும்னு பார்க்கப்படுறாங்க. இதை சொல்றாங்க. ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே பாண்டி இதுக்கு டேட் கொடுக்கல, இந்துஸ்தான் டேட் கொடுக்கல, பாலக்காடு போயிட்டாரு, பணத்தை திருப்பி கொடுக்குறாரு. லேட்டான இந்துஸ்தான் காலேஜுக்கு அவன் செத்து போனதுக்கு வர்ற வழி கோயம்புத்தூர் கலாட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு மட்டும் ஏன் சார் ஒத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணே நீங்கள் ஜெயிக் நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த அம்மா இல்லை வேற மாதிரி பழி வாங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அவர் கால்குலேட் பண்ணியிருக்காரு சார். அதுக்கு தளபதி ஒன்று சொன்னார் சார், சத்தியமா மிரண்டுட்டேன் சார். இந்திய அரசியலை எப்படி புரிஞ்சிருக்காருன்னு. அண்ணே நான் சொன்னேன் சார், நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து
திருவள்ளூர் வரைக்கும் குறிப்பிட்ட அந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு கட்டெல்லாம் போயிருக்கு சார். அந்த தலைவியில் அவங்க தலைவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்க, உங்களுக்கெல்லாம் மூளையே இல்லை, அரசியல் தெரிய மாட்டேங்குது. 42 வயசுல ஒரு மகனை தத்தெடுக்கிறாங்க. இதை தவிர அந்த மகனுக்கு பெரிய நடிகர் வீட்டில் பொண்ணு எடுக்கிறாங்க. உலகமே அசத்துற மாதிரி ஒரு மாவட்டத்தில் திருமணத்தை நடத்துறாங்க. அப்படி திருமணம் நடத்த அப்படி தத்தெடுத்த பையனை கஞ்சா வச்சு உள்ள போட்டாங்க. உங்களை எல்லாம் சும்மா விடுவாங்களான்னாரு. நான் டேட்டு கொடுத்தேன்னா அன்னைக்கு கொடுத்தேன்னா நீங்க ஜெயிச்சு எல்லாம் உள்ள போகணும், புரிஞ்சுக்கனாரு. அப்போ இந்த தளபதிக்கு அரசியல் தெரியாது. அன்னைக்கே கால்குலேட் பண்ணிட்டார் சார். சார் நாளைக்கு பாண்டிச்சேரி போக வேண்டாம்னு சொன்னா நான் போவேன், நீ வரந்தா வானாரு. அதுக்கப்புறம் சம்பவம் அம்மாவை கூப்பிட்டு கல்லடி பட்டிருந்தா நான் என் தம்பி உயர உடம்புக்கு என்னங்கிறது அப்படி அதையும் புரிஞ்சுக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்கும்போது கூட்டத்தில் கலவரம் வரும், பிரச்சனை வரும், எவனாவது சாமா, அதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் உங்களை உள்ள தூக்கி போட்டோம் சார். கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் நாங்கள்லாம் ஓட்டு கேட்டிருக்கோம் அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு வந்து போகாம இருந்ததும் அது ஒரு கால்குலேஷன் தான் சார். தளபதியில கண்டிப்பா போவார் சார். ஒரு உயிர் அனிதா இறந்து போச்சு, போகலையா? இல்ல அதைத்தான் சார் கேட்கிறேன். அதைத்தான் சொல்றேன். 40 உயிருக்கு ஏன் போகல? ஒரு உயிர் அனிதா செத்து போச்சு, அங்க போய் பக்கத்துல உட்காந்து பாக்குறாரு. குடிச்சு செத்து போனா விழுப்புரத்துல போய் பாக்குறாரு. ஏன் இங்க போகல? இவருக்கு தகவல் தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் போவாரு. சைதாப்பேட்டையில ஒருத்தருக்கு பேனர் வைக்கும்போது கரண்ட் செத்து போன சொன்னோன்னே தளபதி அவனை ஆபீஸ்க்கு வரவழைச்சு பணம் கொடுத்தாரு அந்த குடும்பத்துக்கு. ஏன் போகலன்னா கூட இருக்கிற பஞ்ச பாண்டவர்கள் இப்ப இருக்கிற 5 பேர் என்ன பண்ணிடுமோ, சார் நீங்க வந்தா அதாயிரும் இதாயிரும்ட்டு அவரை பயமுறுத்தி நீங்க பேட்டியே கொடுக்காதீங்க, வந்துட்டே இருங்கன்னு சொன்னாரு. இது அப்பாட்ட கேட்டதா, விஜய் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க போய் உதவி பண்ணு, பாரு செய்யி, இல்ல நான் போறேன் நீங்க போய் இருந்து பாரு, எல்லாம் இது பண்ணுன்னு தளபதி சொல்லியிருப்பாங்க, நாங்களும் சொல்லியிருப்போம், மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்களே சந்திக்க. ஆமா சார், சந்திக்க வேண்டாம்னு சொன்னதுக்காக இவர் பேச்சு ஒரு சாவசமா நடந்துட்டோம். நான் தான் உங்களை பேச வேண்டாம்னு சொன்னேன்னு ஒருத்தன் சொல்லுவான். நாங்கள்ல இல்ல நீங்க பேசும்போது சொல்றீங்கல்ல, அவர் வந்து அரசியல் கால்குலேஷன்லாம் கரெக்டா. ஆமா சார். அப்ப நாங்க தான் இருந்தோம், டைரக்டர் இருந்தாரு. இப்ப இருக்கிறவங்களுடைய சிலருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு மாறி பண்றாரு. இது நடந்தது. இல்லைன்னா அவர் அப்படி போறவர் கிடையாது சார். சார் தங்கமோரம் போறதுல இருந்து எத்தனை இதுக்கு போயிருக்க நினைக்கிறீங்க? எத்தனை திருமணம் பண்ணி சொல்லி. சரி, இப்ப அவங்க ஃபேமிலி வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து சந்திச்ச அந்த சம்பவத்தை சொல்லுங்க. ஆமா, அவங்க கலைமாமன் விருது கொடுக்குறாங்க. அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்கள கூப்பிட்டு, என்னங்க இப்படி ஆயிப்போச்சு, தளபதி ஏன் பண்றாரு, நாங்க தான் மக்களுக்கு பண்றோம்னு தளபதிக்கு ஆதரவா அவங்க ஃபேமிலிக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. இங்க அதுல உள்குத்து இருக்குங்கிறது அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். எப்படி விஜய் வரலாம், எப்படி போலாம் அப்படி இல்லை. அம்மா ஏதோ கண்ணாடி உடஞ்சு போச்சாம்மா, பார்த்துங்க தம்பிக்கு கண்ணாடி அடி போட்டா என்ன இருக்கும், துக்கம் விசாரிக்கிறாங்க அம்மா. தளபதி மேல பாசம் வச்சு நாங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு நீங்க வாழைப்பழத்துல ஊற்றி வச்சாங்க சார். இப்படித்தான் நடந்தது. சரி, அப்படியே நீங்க வந்து அந்த தலைவா படத்து நேரத்துல எல்லாம் நீங்க கூட இருந்தீங்களா? இருக்கா சார். அது என்ன சம்பவம்? அந்த என்ன சம்பவம்? தலைவா படத்து டைம்ல டைம் டு லீடு போட சொன்னது நம்ம பொன்ராய் சாரு. முந்தான் பேட்டியில் கூட நான் பார்த்தேன். அந்த பேட்டி 3 மணி நேரம் தளபதி கூட பொன்ராய் சார் பேசும்போது நான் கூட இருந்த தளபதி சார் தான் சாப்பாடே பரிமாணம் ஒன்னா சாப்பிட்டோம். நானு மிமிக்ரி ராமு பொன்ராய் சார் அன்னைக்கே எல்லா சிஎம் ஆகட்டும் அவங்களுக்குன்னு சில ஆலோசகர் இருக்காங்க. இன்னைக்கு தளபதிக்கு ஆலோசகரா ஒரு 5 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கூட இருந்தது யாரு ஊருக்கே தெரியும். இவங்கெல்லாம் மா டைம் டு லீடு போட்டிருக்காங்கம்மா, அது நீ வர்ற நேரம் வந்துருச்சுட்டாங்கன்னு புழுதி கிளப்பி விட்டு அம்மாவுக்கு உசுப்பேற்றி அதை பண்ணி அந்த படத்தை நிறுத்தினாங்க. உடனே டைரக்டர் கூப்பிட்டு, விஜய் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, உடனடியாக அம்மாட்ட இப்படி பேசு டைரக்டர் சொல்லித்தான் விஜய் சார் அம்மா அப்படின்னு பேசினாரு. அதே மாதிரி கொடநாடு போகிறதுக்கு டைரக்டர் கூப்பிட்றாரு, ரவிராஜா கொடநாடு போகணும், நீங்கள் ஆனந்த் விஜய் சார் கூட்டிட்டு கொடநாடு போயிருக்கான்னு. இந்த புஷியானந்த் என்னை கூப்பிட்டாரு, ரவிராஜா நான் தளபதிகிட்ட சொல்லிட்டேன், தளபதி சொல்லிட்டார் ரவிராஜா வேண்டாம் நீங்கள் நான் மட்டும் போதுன்ட்டாருன்னு.
அன்னைக்கு பண்ண சார் இருந்தாலும் அம்மா வர சொல்லியாச்சுன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கொடநாட்டுக்கு. விஜய் சார் கொடநாட்டுக்கு போகிறாரு, என்னை விட்டுட்டு போகிறாங்க, என்னை சரி பண்ணிட்டாங்க. இவங்க போகிறாங்க, கொடநாடு போடணும், செக் தளபதியை மீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சொன்னது யார்? அவங்க கூட இருந்தவங்க. இவர் கோத்தகிரி செக் போஸ்ட்லேயே திருப்பி அனுப்பிட்டாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இதுக்கு எனக்கு ஆதாரப்பூர்வம் சொன்னேன். கேளுங்க, ஏன் கேட்கலன்னு சொல்லி கோத்தகிரியில் வர சொல்லிட்டாங்க. ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே முக்கியமானதை போணுச்சு. யார் வந்திருக்கா? விஜய் சார் வந்திருக்கார், கூட ஒருத்தர் வந்திருக்கார், ஓகேட்டாங்க. வர சொல்லுன்னு சொல்லியாச்சு. எஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது கூட யார் வந்திருக்கா? ஆனந்தன். அவர் யார்? ப்ரெஸ் ரிப்போர்ட்டரா பியூரவா? இல்லை மேடம், அவர் ஆனந்தன், புஷி ஆனந்த். அது என்ன புஷி ஆனந்தன் கேட்டாங்களா? அவர் அந்த தொகுதியில் போட்டிட்டாரா? ஏடிஎம்கேக்கு தோக்க வச்சு எம்எல்ஏ ஆனவர். ஓ, அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு போச்சு. அங்கே தகவல் தெரிஞ்சு போச்சு. நம்ம ஏடிஎம்கே தோக்க வச்சு எம்எல்ஏ ஆனவரா? இப்போ அவர் தான் மாநில தலைவராக இருக்கிறோம். அப்படியா? அப்படி அனுப்பிட்டாங்க. 2 பேர் தானே. இது எனக்கு அதிகாரப்பூர்வம் உண்மையாக போயே தெரில. இதனால தான் ஜெயம்மா அவங்கள பார்க்கல, நடந்துச்சு. இதுதான் அந்த டைம் பேசுகிறேன். இது இந்த மட்டும் இல்லை, கலைஞருக்கும் நடந்தது. ஒரு நாள் கலைஞர் ஸ்டார்ட்டை பேசிட்டு இருக்கேன். விஜய் சார் என்ன பண்ணதுங்களா, கலைஞர்கிட்ட டைரக்டும் விஜய் சாரும் போனார். கலைஞர் விஜய் கையை பிடிச்சி இப்படி இழுத்தாராம். உட்காந்துக்கிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு, எல்லாம் உன்னால தான் அப்படின்ட்டாராம். விஜய் சார், அப்பா நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னாராம். ஒன்றும் இல்லைம்மா, உன்னை வச்சு நான் டெல்லியில் ஸ்டாம்பு வெளியீட்டோட பண்ணேன் இல்லையா, பிரைம் மினிஸ்டர் தலைமையில், அது இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு என் கட்சிக்குள்ளனர். உடனே என்னடா பிரச்சனை? சரத்குமார்லேருந்து நெப்போலியன்லேருந்து பல நடிகர்கள் டிஎம்கேல யார் சொன்னான்னு தெரியல, இவங்கெல்லாம் எப்படி ஒரு தமிழன் ஸ்டாம்பை டெல்லியில் வச்சு இவர் வெளியிடுவீங்கன்னு எங்கள் கட்சியில் இருக்கிற சில நடிகர்கள் எல்லாம் கேட்குறாங்கம்மா, அதனால தான் நீ தான் காரணம்னு சொன்னேன். உடனே டைரக்ட் கீழே கிட்ட தெரியுமா, பா ஒரு தமிழருக்கு தானப்பா போட்டீங்க, என்னப்பா தப்பு இருக்கு, இங்கே இருக்கிற தமிழனுக்கு பிடிக்கலையே. இதை கலைஞர் சொன்னாராம், இதை தளபதி என்கிட்ட சொன்னார். இதுவும் நடந்தது. இதே திமுக மேல அவங்க ஒரு இதில் பேசுறாரு, கனிமொழி படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல பேசுறாரு. கலைஞர் தன் பேரனுக்கும் மகளுக்கும் யார் யார் பேர் வச்சாரோ அந்த பேரை எல்லாம் டைட்டிலான்னு வைக்கிறேன்னு சொன்னார். ஆமா ஆமா ஆமா. கலைஞரோட கதைவாசன் நடிக்கிறேன் மண்ணின் மைந்தன் ராமநாயகம் படத்துல கோல்டன் ஈகிள் மண்டபத்துல அன்னைக்கும் பேசினார். இன்னைக்கு இப்படி பேசுறாரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? டாக்டர் கலைஞர் பேர்ல வேலு சிலர்கள் பிளே பண்ணிட்டாங்க. நான் சுறா படத்துக்கு டிசைன் ஸ்டிக்கர் நான் தான் பண்ணுறேன். காட்டினேன். தளபதி பார்த்தார், ஐ நல்லா இருக்கேன்ட்டார், ஓகேன்ட்டார். என்னை கூப்பிட்டார், அண்ணே அந்த கீழே ஒரு டைட்டில் போட்டுருக்கீங்களா, டைம் க்ளூடு மாதிரி, அதை தூக்கிடுங்கன்ட்டார். சுறா படத்துக்கு சப்டைட்டில் என்ன தெரியுங்களா? டைம் டு லீடு போட்ட மாதிரி த லீடர், அவ்வளோதான். சுறா தி லீடர், கடலுக்கே சுறா அப்படின்ற லீடர், அந்த மாதிரி தி லீடர். மேலே தளபதி விஜய் சுறா லீடர் படிக்கும்போது அதை தூக்கியிருக்கேன். சார் சூப்பர் சார், அதையே சார் தூக்க சொன்னீங்க, நான் ஸ்டிக்கரில் போட்டேன், அடிச்சிருந்தா கேன்சல் பண்ணுங்க, அடிக்கலைன்னா தூக்குங்கன்ட்டார். எனக்கா என்னடா அதுண்ணா, ஏன் சார் தூக்க சொன்னீங்க? கலைஞருக்கு பிடிக்கல. சார் என்ன சார் சொல்கிறீங்க? கலைஞர் அவர்கள் குட்லக்கில் முதல்வர் படம் பார்க்க வந்திருக்காரு, அங்கே ஷோகேஸ் கண்ணாடியில் போலோ பார்த்தாராம், இவரெலாம் லீடரா, இந்த தம்பி லீடர்னா 4-6 அப்படின்னு போனாராம். இதை அந்த முக்கிய நிறுவன தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து கலைஞர் சாரே சொல்லிட்டாரு, அதனால் தூக்கிலான். சார் கலைஞர் சார் கண்ணாடி போட்டுப்பாரு, உள்ளே வந்தால் நேராக படம் தான் பார்ப்பாரு, அவர்லாம் அதை பார்த்து சொல்லுவாரா? உங்கள் கண்ணத்தை கிள்னூர் அப்படி சொல்லுவாரா? சொல்ல வைக்கிறாங்க. சங்கிலி மூட்டை சொல்லிட்டேன், தூக்க சொல்லிட்டேன், நீங்களும் தூக்கிடுங்க. அப்போ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சில பிரச்சனைகள். கோகுலம் இது படம் ரிலீஸ் ஆகுது, காவலன் ரிலீஸு, அதே அன்னைக்கு ஆடுகளம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு முழுக்க படத்தை ரிலீஸ் பண்ண கூட பிரச்சனை. நம்ப மாட்டீங்க, அங்கங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டத்தில் பஸ்ஸை உடைச்சானு போயிட்டானுங்க. பிரச்சனை பெருசாகின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. இது யார் ஆட்சியில்? குறிப்பிட்ட ஆட்சி தலைமையில். இதனால் அவருக்கு அந்த அந்த கோபம், என்னடா ஜே வந்தால் துப்பாக்கி தடை போடுறாங்க, இவங்க வந்தால் இப்படி பண்ணுறாங்க, இவங்க வந்தால் இப்படி பண்ணுறாங்கன்னு அப்படிங்கிறது தான். ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு நேரு ஸ்டேடியத்தில் ஃபங்க்ஷனே கிடைக்கல, ஆடியோ ஃபங்க்ஷனே நடக்காமல் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்படியெல்லாம் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட படத்தை குறிப்பிட்ட இடத்துக்கு வித்துட்டார். புதன் ரிலீஸு, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு
5 நாள் ஓடுது. திங்கக்கிழமை எல்லா தேட்டரையும் எடுத்துட்டு ஒவ்வொரு ஷோ ஓடுது. ஓடுகிற நேரத்தில் தளபதி டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடான்னு பார்த்தா அந்த படத்தை தூக்கிட்டு வேறு மொழி படத்தை போட்டாங்க. இதுக்கு இவங்க சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் இருக்கிற மேனேஜர்கிட்ட பேச போனால் அவங்க சொல்கிறது, படத்தை எடுத்தீங்க, சொன்ன ரேட் கொடுத்தாச்சு, வித்தாச்சு, வாங்கியாச்சு, அதில் லாப நஷ்டம் எது வந்தாலும் எங்களுக்கு தான், நீங்கள் தலையிடாதீங்க. இப்படி சொன்னால் யார் சும்மா இருப்பா? இந்த கோபங்கள் பெருசாக விடிஞ்சிருச்சு. மற்றபடியாக ஸ்டாலின் மேலையெல்லாம் நல்ல நம்பிக்கை இருக்குது. நல்ல பாசம் காட்டுவார். கலைஞர் உடல்நலம் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்காரு, நல்லா பேசுவார். இப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு எதிரின்னு பேசுகிறாருன்னா அவருடைய படங்களுக்கு காவலன், துப்பாக்கி, கத்தி, வேலுமுருகன் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் வந்து டிவிக்கு கூட கூட்டணி சேர சம்மதிக்கிறேன், அதுக்காக நான் போயிட்டுருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. உண்மை போய் தெரியல, அது நியூஸ் படித்தேட்டிங் படித்தேன். இந்த வேல்முருகன் அவர்கள் தான் கத்தி படத்தை அடியோடு நிறுத்தினது. எனக்கு நல்லா தெரியும். லைக்கா ப்ரொடக்ஷன் எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஐங்கரன் கருணாமூர்த்தி சார் லைக்காவை தூக்கிட்டு கருணாமூர்த்தி சார்னு அவர் பேரை போட்டுட்டு கத்தி படத்தை ரிலீஸ் பண்ணார். தெரியுங்களா? ஐங்கரன் பேரில் கத்தி ரிலீஸ் ஆச்சு. இப்படி நடந்திருக்கு. அதனால் அரசியலில் மோதலுக்கு காரணம் குறிப்பிட்ட நபர்கள், ஆலோசகர்கள் தப்பு. இப்போ வந்து ஜெயசீலன் வந்து நீங்களும் ஜெயசீலனும் ஒன்றா ட்ராவல் பண்ணீங்க. அவர் எதனால அவர் வந்து அவருடைய மரணத்துக்கு கூட அவர் போகாம இருந்திருக்காரு அப்படிங்கிற? கூட இருக்கிறவங்க சொன்னிருந்தா போயிருப்பாரு. கூட இருக்க சொல்றான் பாண்டிச்சேரி ரேஷன் கடை இல்லைன்னு சொல்றாரு. அதை சொல்றாரு. பாண்டிச்சேரி ரேஷன் கடை இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்கு சார். அவரு வேலை படம் அப்படியா? அந்த தூரத்துக்கு தெரியாமலா பேசுவாங்க? தெரியல சார். தளபதி இப்படி பேசுறாருன்னா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. நீங்க ஜெயசீலன் இல்ல நான் கேக்குறது, ஜெயசீலன் வந்து அவர் மரணத்துக்கு பிறகு அவர் வந்து ஏன் அவர்களுக்கு வந்து எந்த உதவியும் செய்யலைங்கிறது ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு. தளபதி செய்வாரு, செய்ய உடல. இப்போ தளபதியை கேட்காம என் மகனோட திருமணத்துக்கு ராஜேந்திரன் அவர்கள், அவருடைய மகன், மனைவி குடும்பத்தோட வந்தாங்க. என் பையன் நிச்சயதார்த்தத்துக்கும் வேட்பாளர் சபினா இருக்கார்ல, அவரும் வந்தார். வந்து இருந்து சாப்பிட்டு பெரிய தொகையை மொய் வச்சுட்டு அப்புறம் போனாங்க. இவங்க வராங்கன்னா தளபதியை கேட்காம வந்திருப்பாங்களா? தளபதியை கேட்டு தளபதியை அனுப்ப சொல்லி தான் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஜெயசீலன் வீட்டுக்கு போக வேண்டான்னு சொன்னங்காட்டிக்கு போகாம இருந்திருப்பார். இல்லைன்னா தளபதி அவங்க மனைவியை அன்னைக்கு அனுப்பி வச்சிருப்பார். இல்லை, ஜெயசீலனுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது ஷூட்டிங் இருக்கலாம், அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் எப்படி அந்த நட்பு எப்படி இருந்தது? ஆமாம் சார். ஷூட்டிங் போனால் மீன் சொல்லி இருந்தாருன்னா அவங்க அம்மா நல்லா மீன் சமைப்பாங்க. மீனுக்கு வந்து வீட்டில் வந்து இருந்து சாப்பிட்டு ஏசி ரூமில் ரெஸ்ட் எடுத்து போவார். ஜெயசீலன் தலைவரானது எப்படி தெரியுங்களா? நான் அங்கே இருக்கேன், நான் தலைவர் கிடையாது. ஜெயசீலன் வந்து சீசோரில் இருக்கார். நிறைய போட்டெல்லாம் ஓடுது, மீனெல்லாம் இருக்கு. அவரோட இடத்துலேருந்து மீனை பிடிச்சி கொண்டாந்து தருவாங்க. சோபாமா பார்த்தோன்னா ஜெயசீலன் அப்போ அந்த முன்னாள் மாநில தலைவர் என் ரூம் விட்டு நாடக நடிகர் விஜயராமன் தான் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவ்வளோ பெரிய மீனெல்லாம் எனக்கு அறுக்க தெரியாது. ஜெயசீலன் நான் பண்ணித்தரேன்பான்னு சொல்லி ஜெயசீலன் உட்கார்ந்து மீன் அறுப்பார், தோலை உரிப்பார். தோலை உரித்து மீனை துண்டு போடுக்க சமைப்பாங்க. இப்படித்தான் ஜெயசீலன் வந்தான். இது எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஜெயசீலன் அவர் வந்து விஜய்கிட்ட என்னை பற்றி சொல்கிறார். சார், இவர் ரஜினிகாந்த்கிட்டே கோவை மாவட்ட செயலாளர் சார், இப்போத்தான் சார் வந்திருக்கார் உங்ககிட்ட அப்படின்னாரு. உடனே தளபதி என்னை பார்த்துட்டு, அண்ணே இவர் எப்படி வந்தார் தெரியுமாண்ணே? ஜெயசீலன் சொல்லட்டா, மீன் வாங்கிட்டு வருவார், இவரே இருப்பார், இவரே கட் பண்ணுவார். தளபதி அன்னைக்கு சொல்லித்தான் ஜெயசீலன் வந்தார். இதுக்கப்புறம் தான் எஸ்ஐசி சார் அவர் தலைவரை போட்டார். ஜெயசீலன் சுவைக்கிறதுக்கான மீனை சப்ளை பண்ணாரு, விஜயராமனை கைக்குள்ள போட்டார். அப்படி நெருக்கமா இருந்த ஜெயசீலனுடைய மரணத்துக்கு ஏன் போகலங்கிறது தானே இங்க ஒரு கேள்வியா இருக்கு சார்.